ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களை கட்டிய ஆங்கில புத்தாண்டு, ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். டெல்லி குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி, மத்திய அரசு ஒப்புதல். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு, பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். நள்ளிரவு 12 மணிக்கு புதுப்பொலிவில் புதுச்சேரி, வண்ண வண்ண வான வேடிக்கைகளை ரசித்த பொதுமக்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியது. 2026ஆம் ஆண்டு நள்ளிரவு 12 மணிக்கு பிறந்தது. இதை வரவேற்று உலகம் முழுவதும் வான வேடிக்கைகளுடன் மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட கடந்த சில நாட்களாக வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் ஓட்டல்கள், விடுதிகள் நிரம்பி வழிந்தது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டதால் காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக புதுச்சேரிக்கு வரும் வாகனங்களை கோரிமேடு, கனகசெட்டிக்குளம் உள்ளிட்ட மாநில எல்லைகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை செய்த பின்னரே புதுச்சேரிக்குள் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து புத்தாண்டு கொண்டாட கடற்கரைக்கு படையெடுத்து வந்தவர்களின் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவியால் சோதனை செய்தனர். யாரும் மது குடித்திருக்கிறார்களா அல்லது மதுபானங்கள் வைத்துள்ளார்களா எனவும் சோதனையிட்டனர். மது குடித்துவிட்டு வந்தவர்களை கடற்கரைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. கூட்ட நெரிசலில் குழந்தைகள் மாயமாவதை தடுக்க அவர்களின் பெயர், பெற்றோர் விவரம், செல்போன் எண் எழுதிய கைப்பட்டை அணிவிக்கப்பட்டது. மேலும் நள்ளிரவு 10 மணிக்கு மேல் அதிகப்படியான மக்கள் கடற்கரைக்கு வந்தனர். 11 மணிக்கு கடற்கரை சாலை முழுவதும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தது. காந்தி திடலில் அரசு சார்பில் இசை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது. இசைக்கு ஏற்ப இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றுக் கொண்டாடினர். மேலும் ட்ரோன் ஷோ, வான வேடிக்கை, லேசர் ஷோக்களும் நடைபெற்றது. பல ஓட்டல்கள், தங்கும் விடுதிகளில் மது விருந்துடன் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டாடி தீர்த்தனர். மேலும் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை முழுவதும் சுற்றுலா பயணிகளால் திக்குமுக்காடியது குறிப்பிடத்தக்கது. சரியாக நள்ளிரவு 12 மணி அளவில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்ததும் கடற்கரையில் திரண்டிருந்த லட்சக்கணக்கானவர்கள் ஹாப்பி நியூ இயர் என்று கூறி ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இளைஞர்கள் ஆங்காங்கே கேக் வெட்டி கொண்டாடினர். முக்கிய சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் சென்று ஹாப்பி நியூ இயர் என்று கூச்சலிட்டபடி சென்றதையும் காண முடிந்தது. மேலும் கடற்கரை சாலையில் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களை காவல்துறையினர் வெளியேற்றினர். மொத்தத்தில் பாதுகாப்பாகவும் உற்சாகமாகவும் புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு களை கட்டியது குறிப்பிடத்தக்கது. டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக புதுவை அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறுவது வழக்கம். அதன்படி ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற மத்திய அரசு முதலாக ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுச்சேரி கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரிய மற்றும் ஆரோவில் நோக்கம் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள், சுடுமண் சிற்ப கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளையும் உயிர்ப்புடன் தக்க வைத்துள்ள திறமையான கைவினை கலைஞர்களுடன் பெருமைகளை எடுத்துக்காட்டும் வகையில் இது அமைய உள்ளது. அலங்கார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவில்லின் பொன் மயமான மாத்ரி மந்திர் மனித ஒற்றுமை, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்து
நிமிர்ந்து நிற்கும். பல்வேறு கலாச்சார பின்னணியில் இருந்து வரும் மக்களின் ஒற்றுமை, வளர்ச்சி மற்றும் நிலைத்த வாழ்வை நோக்கி பொது குறிக்கோளுடன் வாழும் சர்வதேச நகரமான ஆரோவில்லின் கனவை இது குறிக்கின்றது. இந்த தகவலை புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் அனைத்து கோவில்களிலும் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. பின்னர் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் உற்சவர்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. விநாயகரை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இடைவிடாது லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக 35,000 லட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு கோவிலை சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் வெளியூர் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த பக்தர்களும் உள்ளூர் பக்தர்களும் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசித்து செல்கின்றனர். இதேபோல் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவில், மிஷன் வீதியில் உள்ள காலத்தீஸ்வரர் கோவில், கல்வே பங்களா வீதியில் உள்ள துலுக்கான்தம்மன் கெம்பீஸ்வரர் கோவில், முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், கௌஷிக பாலசுப்பிரமணியர் கோவில், பாகூர் மூலநாதர் கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவில், பெத்திசெட்டைப்பேட்டை சுப்பிரமணியர் சுவாமி கோவில், லாஸ்பேட்டை முருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நள்ளிரவு 12 மணிக்கு வான வேடிக்கைகளால் புதுச்சேரி வண்ணமயமாக புது பொலிவுடன் காட்சியளித்தது. புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு நள்ளிரவு 12 மணிக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் புத்தாண்டு பிறப்பை உற்சாகமாக வரவேற்றனர். புத்தாண்டு பிறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பிலிருந்தே புதுச்சேரி நகரம் விழா கோலம் பூண்டது. கடற்கரை சாலை, முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் நகரின் மையப் பகுதிகளில் மக்கள் திரண்டு புத்தாண்டை வரவேற்க தயாராகினர். சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு புதுச்சேரி நகரம் முழுவதும் வான வேடிக்கை, வண்ண வண்ண வெடிகள் வெடித்து விண்ணை அலங்கரித்தன. வீடுகள், பெரிய உணவகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் முக்கிய கொண்டாட்ட இடங்களில் பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. வெடிக்கப்பட்ட வண்ண வெடிகள் இரவு வானை பல வண்ணங்களாக ஒளிர செய்துள்ளது. புதுச்சேரியை வண்ணமயமாகவும் மாற்றியது. இந்த கண்கவர் நிகழ்வை மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு நடனம் மற்றும் இசையுடன் பொதுமக்கள் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். பல்வேறு உணவகங்கள் மற்றும் தனியார் விடுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பழைய நினைவுகளை வழியனுப்பி புதிய நம்பிக்கைகளுடன் புத்தாண்டு பிறப்பை மக்கள் அற்புதமாக வரவேற்றனர். இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் இந்த வண்ணமயமான புத்தாண்டு கொண்டாட்ட அனுபவத்தை மறக்க முடியாததாக பாராட்டியுள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வணக்கம் அனைவருக்கும். 2026 ஒரு மிக மகிழ்ச்சியான சாதனை, உங்கள் லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு புத்தாண்டாக இருக்குமாறு நான் இறைவன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு முதல் புத்தாண்டு, தல புத்தாண்டு. அனைத்து எங்களோட கடமைகளும் மக்களுக்கு நல்ல விஷயங்களும் செஞ்சு 2026 நாங்க புதுச்சேரி ஆட்சியில் அமர்ந்து எங்க மக்களின் பணியை நாங்க தொடர்ந்து மிக சிறப்பாக செஞ்சு இந்த உலகத்திலேயே பெஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு மாதிரி புதுச்சேரிய வேர்ல்டு மேப்ல கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த பயணம் நல்லபடியாக எங்க லட்சியம் வெல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்குமாறு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டில் அனைவரும் ரெஸ்பான்சிபிளாக செலிப்ரேட் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் ரோட் டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக இருக்குமாறு, போதைப் பொருட்கள் அதிகமா பயணிக்காமல் குடும்பத்துடன் அமைதியாக சந்தோஷமாக கொண்டாடுமாறு நாங்கள் தாங்களுடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 2026 அனைவருக்கும் ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கலந்த ஒரு வருடமாக இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் புத்தாண்டு வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் புத்தாண்டு வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார். அதில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் புதிய ஆண்டின் ஊழல் என்ற இருள் நீங்கி தளபதி தலைமையில் புதிய ஆட்சி உருவாக்க மக்கள் ஆதரவு தர வேண்டும் எனவும், அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து
ஏழ்மை நிலை நீங்கி புதிய மாற்றங்கள் நிகழ புத்தாண்டு நல்லாண்டாக அமைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக இந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுவை மொரட்டாண்டி ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் புது வருட ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மொரட்டாண்டி ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் புது வருட ஆராதனை டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி வரை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. துதி ஆராதனை, தேவ செய்தி மற்றும் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்பட்டது. போதகர் SM ரெஜீஸ் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கின்ற தலைப்பில் தேவ செய்தி வழங்கினார். மேலும் புதுவை மற்றும் மொரட்டாண்டியில் இருந்து அநேக கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புது வருட ஆசி பெற்று தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை மாநில பொறுப்பாளர் ரவுத்திரம் சக்திவேல் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பாரத நாட்டின் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் மாநில பொறுப்பாளர் ரவுத்திரம் சக்திவேல் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மூத்த நிர்வாகிகள் இளங்கோவன், தாமோதரன் மற்றும் அன்புச்செல்வம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை வழி அனுப்பி வைத்தனர். பெண்கள் உட்பட 11 பேரிடம் 6 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. புதுவை கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்மதி. இவரது சமூக வலைதள கணக்கில் ஒரு குறு செய்தி வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்துள்ளது. இதற்கு தமிழ்மதி சம்மதம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவரது செல்போன் எண்ணை ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்தவர்கள் தெரிவித்தபடி தமிழ்மதி பல்வேறு தவணைகளில் 4,20,337 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றுள்ளார். ஆனால் அது முடியாமல் போயுள்ளது. இதுபற்றி வாட்ஸ்அப் குழுவினரிடம் கேட்டதற்கு கூடுதலாக பணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் உறவினர் செல்போன் எண்ணில் இருந்து ஒரு QR கோட் வந்துள்ளது. அதில் அவரது உறவினர் அவசர தேவைக்காக பணம் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்துள்ளது. இதனை உண்மை என நம்பிய சக்திவேல் 55,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். கொசப்பாளையத்தை சேர்ந்த சரண்யா என்பவரிடம் 54,000, சதீஷ்குமார் என்பவரிடம் 27,606 ரூபாய், அருமாத்தபுரம் பாலாஜியிடம் 22,000, கதிர்காமம் விக்னேஷிடம் 23,000 என ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,380 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,530 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களை கட்டிய ஆங்கில புத்தாண்டு, ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். டெல்லி குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி, மத்திய அரசு ஒப்புதல். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு, பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். நள்ளிரவு 12 மணிக்கு புது பொலிவில் புதுச்சேரி, வண்ண வண்ண வான வேடிக்கைகளை ரசித்த பொதுமக்கள். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.